செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கடலூர் கிராமத்தில் உள்ள தலித் மக்கள் வசிக்கும் மேட்டுத்தெரு பகுதியில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக குறைந்த மின்னழுத்த காரணத்தினால் போதிய மின்சாரம் வசதி இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கிராமத்தில் உள்ள மின்சார பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என கடந்த 10 ஆண்டுகளில் பொதுமக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு பொதுமக்களின் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் மின்சாரத்துறையை அணுகி 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 63 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றியை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து பொதுமக்கள் சார்பாக மனு வழங்கினார். அந்த மனுவின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்த மின்சாரத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் துரிதமாக செயல்பட்டு புதிய மின் மாற்றி அமைக்கப்பட்டது. கடலூர் கிராமம் 8வது வார்டு உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளருமான தயாமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபுவிற்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மின்மாற்றியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிலட்சுமி ஞானவேல், துணைத் தலைவர் கலா இளமுலை, ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெய்சங்கர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள், மின்வாரியத்துறை அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். புவி வெப்பமாவதை தடுப்பதற்காகவும் இயற்கை வளங்கள் மற்றும் வன விலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறை சார்பில் நாகர்கோவில் அடுத்த திருப்பதி சாரம் நெடுஞ்சாலை ஓரத்தில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாவல், வேம்பு, வாகை என பழம் தரும் வகை மரக்கன்றுகளை நட்டனர். மாவட்ட வனவியல் மற்றும் வன உயிரின காப்பாளர் அவர்கள் உத்தரவின்படி கன்னியாகுமரி வனக்கோட்டத்தின் கீழ் பணியாளர்கள் மற்றும் ஸ்கூல் ராஜாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் மற்றும் பீமனேரி ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஐஏஎஸ் இன்ஜினியர் பொறியாளர்கள் மற்றும் என்ஜிஓக்களுடன் உடன் இருந்து இந்த 2வது ஆண்டு பசுமை தமிழ இயக்கம் ஆண்டுகளில் மரக்கடும் நடுவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பெரங்களூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பிரசவ கால பரிசோதனைக்காக அங்கு வந்திருந்த தாய்மார்களிடம் குறைநிறைகளை கேட்டு தமிழ்நாடு அரசு வழங்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பணம் சரியான முறையில் கிடைக்கப் பெறுகிறதா என கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் தாத்தப்பன்குளம் பகுதியில் அமைந்துள்ள முகைதீன் ஆடவர்புரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கல்லர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கான 11 வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவும் அதை பள்ளி மாணவ மாணவிகள் நன்றாக பயன்பெற்று நல்ல முறையில் படித்து வளர வேண்டும் என்றும் கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் பெல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் 3ஆம் வகுப்பு ஆசிரியராக சந்தானலட்சுமி என்பவர் கடந்த 17 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவர் தற்போது சிப்காட் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் அவரை வேறு பள்ளிக்கு செல்லக்கூடாது என தெரிவித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியரை வகுப்பறையிலேயே தடுத்து நிறுத்தி வைத்து கண்ணீர் மல்க தெரிவித்தனர். மேலும் சிறப்பாக பணியாற்றி வரும் ஆசிரியரை திடீரென பணியிட மாறுதல் செய்யும் நடவடிக்கையை பள்ளி கல்வித்துறை கைவிட வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் பெற்றோர்களின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு ஆசிரியரை தொடர்ந்து இப்பள்ளியிலேயே பணியாற்றும் விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க டீச்சர் சொல்லி கொடுக்கறதால எங்க பசங்க ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு அழுவாங்க. இன்னைக்கு அவங்க இல்லாம நாங்க ஸ்கூலுக்கு போல அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன் அவங்க நல்லா படிப்பு சொல்லி தராங்க, ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம்,
நல்ல ப்ரேயரு எல்லாமே அவங்க நல்லா சொல்லித் தராங்க. நேற்று திடீர்னு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பசங்க நேற்று நைட்டு வீட்டில் வந்து சாப்பிடலை, ஒரே எங்களுக்கே எங்களால் தாங்க முடியல, எங்கள் பசங்க அழுவுறது. இன்றைக்கும் நாங்கள் ஸ்கூலுக்கு போகல, எங்கள் டீச்சர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற ஸ்கூல் பசங்களை கம்பேர் பண்ணி அவங்கள நலனை கருதி அவங்கள அனுப்புறேன்றாங்க. அப்படி அனுப்பும்போது இந்த பள்ளியோட பசங்களோட நலனை ஏன் எதிர்பார்க்கல? அப்ப எங்க பசங்களாம் எங்க போவாங்க? நிர்வாகமும் சரியான பதில் சொல்லல. தஞ்சாவூர் மாமன்னர் 2ஆம் சரபோஜியின் 247வது பிறந்த நாள் விழா அரண்மனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சங்கீதா மஹால் வளாகத்தில் சரஸ்வதி மஹால் நூலகம் மற்றும் ஆய்வு மையம் சார்பில் 6 நூல்களை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர், தஞ்சாவூர் மாநகர் மேயர் சன் உள்ளிட்டோர் பங்கேற்று மன்னர் சரபோஜியின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர். சென்னை வியாசர்பாடி பொன்னையன் தெருவை சேர்ந்தவர் மாரிமுத்து. ஆடிட்டராக பணிபுரிந்து வரும் இவரது மனைவி செல்வி தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் தங்களது பிள்ளைகளை வழக்கம் போல் பள்ளி கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றனர். இந்நிலையில் இவர்களின் வீட்டின் மேல்தளத்தில் வசிக்கும் உறவினர் மணிகண்டன் பிற்பகல் நேரத்தில் கடைவீதிக்கு செல்வதற்காக கீழே இறங்கி வந்தபோது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு சந்தேகமடைந்து மாரிமுத்துவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் மாரிமுத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 57 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி அந்தோணியார் கோவில் மார்க்கெட் அருகே காமராஜர் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், துணை மேயர் ஜெனிட்டா, திமுக மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் திருவேங்கிடத்தில் உள்ள சுடலைமாடசாமி கோவிலில் சில தினங்களுக்கு முன் கோவில் திருவிழா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் உண்டியலில் அதிக அளவில் காணிக்கை செலுத்தினர். இந்நிலையில் திருவிழா முடிந்த சில நாட்கள் ஆகிய நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அதில் 1,50,000 இருந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இதுகுறித்து திருவேங்கடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அஞ்சல் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் நுண்நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவாசி வட்டத்தில் கிராமப்புறங்களில் நுண்நிதி நிறுவனங்களில் பழங்குடி மக்கள் பெயரில் கடன் வாங்கி கொள்ளையடித்த விளாங்காடு ராஜகுமாரி, காத்தவராயன், பொன்னூர் எல்லம்மாள் ஆகிய இடைத்தாரர்கள் மீது வழக்கு பதிவு செய்திட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. முன்னதாக தேரடியில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியின் முடிவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது குறித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ராசிபுரம் தீயணைப்புத்துறை சார்பில் செயல் விளக்கம் நடைபெற்றது. இதில் ராசிபுரம் தீயணைப்புத்துறை நிலை அலுவலர் பலகார ராமசாமி தலைமையில் குழுவினர் கலந்து கொண்டு எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் இயற்கை சீற்றம், புயல், வெள்ளம், இடி, மின்னல் மற்றும் மழை போன்றவற்றிலிருந்து பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளுதல், தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விழிப்புணர்வு செய்தனர். மேலும் நீர்நிலைகளான கிணறு, ஏரி, குளம் உள்ளிட்ட தண்ணீரில் தவறி விழுந்தாலோ ஆற்றில் அடித்து செல்லப்பட்டால் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது மற்றும் வீடுகளில் ஏற்படும் தீயை எவ்வாறு அணைப்பது குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஆர்சி தெருவில் வசித்து வருபவர் பாலமுருகன். இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை இளைஞரும் ஒரு பெண்ணும் சேர்ந்து திருடி சென்றுள்ளனர்.
இதுகுறித்த சிசிடிவி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாலமுருகன் மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சென்னை எர்ணாவூர் ஒத்தைவாடை பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ். இவர் விம்கோ நகர் ரயில் நிலைய தண்டவாளத்தில் 2 கால்கள் துண்டான நிலையில் சடலமாக இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே இருப்பு பாதை போலீசார் மற்றும் எண்ணூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே அடிதடி உள்ளிட்ட 8 வழக்குகளில் தொடர்புடைய ஆகாஷை யாரேனும் கொலை செய்து உள்ளார்களா அல்லது தண்டவாளத்தை கடக்கும் போது ரயிலில் அடிபட்டு பலியானாரா என்ற கோணத்தில் எண்ணூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பான்ஹில் செல்லும் சாலையில் கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்தும் தனியார் ஆங்கில பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக பள்ளியின் மின்னஞ்சலுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2 மோப்ப நாய்கள் உதவியுடன் 2 வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகளில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டதில் வெளிநாட்டில் உள்ள அமைப்பு மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்கரகிரி ஊராட்சி ஒன்றியம் பாறைவளவு அருந்ததியர் காலனி பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு சென்று வர பாதை வசதி கேட்டு வருவாய்த்துறையினரிடம் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சங்கரகிரி ஆர்டிஓ அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கோட்டாட்சியர் லோகநாயகி தலைமையில் பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்று அளவீடு செய்து பாதை வசதி செய்து தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் கீழக்கா வட்டாங்குறிச்சி கிராமத்தில் மக்காச்சோள பயிருக்கு பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கடந்த ஆண்டு சாகுபடி செய்திருந்த மக்காச்சோளம் பருவநிலை மாற்றத்தால் மகசூல் இழப்பு பெருமளவு ஏற்பட்டுள்ளது எனவும் ஆனால் இதுவரை பயிர் காப்பீடு தொகை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் இதனை கண்டித்து அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்து திருப்பானூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை ஒன்றிய ரயில்வே இணை அமைச்சர் நாட்டின் நம்பர் 1 பயங்கரவாதி என பேசியதை கண்டித்து புதுக்கோட்டை டிஎஸ்பி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ராயல் முருகேஷ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் புகார் வழங்கினர். காங்கிரஸ் கட்சியினுடைய வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் எதிர்காலத்தில் பிரதமராக வரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கொலை மிரட்டல் விடுத்த மத்திய ரயில்வே இணையமைச்சர் ரவீத் பிட்டுவினுடைய அந்த அறிக்கைக்கு கொலை மிரட்டலுக்கு எதிராக இன்றைக்கு டிஎஸ்பி அலுவலகத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கச் சொல்லி புகார் ஒன்றை கொடுத்திருக்கின்றோம். அந்த புகாரின் பேரில் அவர் எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கொங்கராயக்குறிச்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் 48.35 லட்சம் மதிப்பில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கால்நடை மருந்தகம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை திறக்கப்படாமல் இருந்தது. இதனால் கொங்கராயக்குறிச்சி, ஆறாம்பண்ணை போன்ற பகுதிகளில் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கருங்குளம் கால்நடை மருத்துவமனைக்கு தங்களது கால்நடைகளை அழைத்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கொங்கராயக்குறிச்சி புதிய கால்நடை மருந்தகத்தை கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். மேலும் மருந்தகத்தில் உள்ள பணியாளர்கள் குறித்தும் மருத்துவர்களிடமும் விவரங்களை கேட்டறிந்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கால்நடை துறையில் கன்றுவீச்சு நோய் என்பது கன்றுகளுக்கு பரவி வருவது என்றும் இதை தடுக்க 4 மாதங்களுக்கு ஒருமுறை தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது என்றும் இந்த நோயால் இதுவரை எந்த விவசாயிகளும் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் வடக்கு சன்னதி பஜாரில் கடை நடத்தி வருபவர் பரசுராமன். இவர் குற்றாலம் குடியிருப்பு பகுதியில் தனது மனைவி ஜெயா மற்றும் மகள் அருந்ததியுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜெயா மற்றும் மகள் அருந்ததி இருவரும் வீட்டின் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குற்றாலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்கொலையின் காரணம் கடன் தொல்லையா இல்லை குடும்ப பிரச்சினையா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி NSP ரோடு, சிங்காரத்தோப்பு, பெரியகடை வீதி, சின்னக்கடை வீதி, நந்திக்கோவில் தெரு, தேரடி கடைவீதி பகுதிகளில் உள்ள வணிகர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்த ராஜலு தலைமையில் திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு முன் தரைக்கடைகள் அமைந்துள்ளது வணிக நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் இன்னல்களை ஏற்படுத்தி வருவதாகவும் ஏற்கனவே ஆன்லைன் வர்த்தகத்தால் வியாபாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தரைக்கடை வியாபாரத்தின் மூலம் கடைக்கு ஆட்கள் வருவது குறைந்து உள்ளதாகவும் எனவே திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை இணைந்து உரிய தீர்வு காண வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கோவிந்த ராஜலு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தரைக்கடை மற்றும் சிறு வியாபாரிகள் எங்கு வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யட்டும், வணிகர் சங்கத்திற்கு எந்தவொரு பாகுபாடும் இல்லை என்றும் பஜார் பகுதிகளில் வந்து செல்லும் பொதுமக்கள் வசதிக்கு ஏற்ப வாகன நிறுத்துமிடம் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி திருச்சியினுடைய மையப்பகுதி NSP ரோடு, சின்னக்கடை வீதி, நந்திக்கோயில் தெரு, தேரடி ரிஜர் போன்ற மையப்பகுதிகள். இங்கே பல வருடங்களாக 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளை தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய பல்வேறு வரிகளை, அது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், GSTயாக இருக்கட்டும், சொத்து வரியாக இருக்கட்டும், தண்ணீர் வரியாக இருக்கட்டும், குப்பையாக இருக்கட்டும், பல்வேறு வரிகளை வியாபாரிகள் செலுத்திட்டுருக்கிறாங்க. கடந்த 6 மாத காலமாக அந்த பகுதியில் ஒரு 2 வீலரோ ஒரு ஆட்டோவோ ஒரு கார் கூட அந்த கடைக்காரங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. தரக்கடை என்ற போர்வையில் அத்துமீறி எல்லாருமே கடைக்கு முன்னாடி கடையை போட்டு வர கஸ்டமரை வர வைக்க முடியல. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் வர்த்தகத்தினால தொழில் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கின்றது, தொழில் நிறையா விரிவடைஞ்சிருக்கின்றது. இப்படி ஒரு சூழ்நிலையில் வியாபாரிகள் பாதிக்க இருக்கிறாங்க.